திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்கள் நடைபெற்ற ஓரணிகள் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்பு. கொள்கை படையாய் திரண்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று 2வது முறையாக உயர்வு. ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 83,000 தாண்டியது. இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் ஒரே QR பயணச்சீட்டு சென்னை ஒன் மொபைல் செயலியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களின் பயணங்களை எளிமையாக்கும் என்றும் உறுதி. காஷ்மீரில் தால் ஏரி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பாகிஸ்தான் நாட்டு ஏவுகணை ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி வந்திருக்கலாம் என தகவல். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. பல்கலைக்கழக மானியக் குழு 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்ற 1156 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள். 75 துணை செவிலியர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 3% இடஒதுக்கீட்டின் கீழ் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து. நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் குவியலாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். பதவி நீக்க விசாரணை குழுவுக்கு உதவ மக்களவை சபாநாயகர் 2 வழக்கறிஞர்களை நியமித்து உத்தரவு. பழங்குடியினரின் மறைக்கப்பட்ட வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் ஆதி கலைக்கோள் இசை நிகழ்ச்சி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைப்பு. இசையில் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை திராவிட மாடல் ஆட்சியின் நோக்கம் என்றும் உறுதி. ஆவின் பால் பொருட்களின் விலை அதிரடி குறைப்பு. 1 லிட்டர் ஆவின் நெய் விலை 690 ரூபாயிலிருந்து 650 ரூபாயாக குறைப்பு. திருச்சி கோளரங்கத்தில் வேடிக்கை அறிவியல் காட்சிக்கூடம் திறப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் திருச்சி மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு பெருமிதம். நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் நடமாடும் காட்டு யானை. கும்கி யானைகளை வரவழைத்து மீண்டும் காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் வரும் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மைசூரில் 415வது ஆண்டு தசரா திருவிழா கோலாகலமாக இன்று தொடங்குகிறது. மின்னொளியில் ஜொலிக்கும் மைசூர் நகரம். விண்வெளிக்கு அனுப்பும் செயற்கைக்கோள்களுடன் மெய்காப்பாளர் செயற்கைக்கோளை அனுப்ப இஸ்ரோ திட்டம். ஒன்றுக்கொன்று துணையாக செயல்படும் என விஞ்ஞானிகள் தகவல். அசாம் மாநில பாடகர் சூபின் கார்க் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் இறுதி மரியாதை. 2 தலைமுறை ரசிகர்களை ஈர்த்தவர் என புகழஞ்சலி.